இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடலில் சேரும் பிளாஸ்டிக் குப்பைகளால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதுடன் கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக ஆமையின் கழுத்து கால் பகுதிகளில் பிளாஸ்டிக் சிக்கிக் கொள்வதால் அவை பெரிதும் பாதிப்பிற்குள்ளாகின்றன. இதனால் கடலில் குப்பைகளை போடாதீர்கள் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அவ்வப்போது தன்னார்வலர்கள் தங்களால் முடிந்தளவு கடற்கரை மற்றும் கடலில் இருந்து குப்பைகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் செயல்படும் டெம்பிள் அட்வென்ச்சர்ஸ் என்ற அமைப்பில் சேர்ந்து டைவிங் பயிற்சி பெற்ற 10 வயது சிறுமி தாரகை ஆராதனா என்பவர் கடலில் இருந்து தனி நபராக சுமார் 3000 கிலோ பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றியுள்ளார். இதையடுத்து அச்சிறுமிக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. கடலுக்கடியில் குப்பைகளை சேகரிக்கும் போது பெரிய பெரிய மீன்கள், கொடிய விஷம் கொண்ட கடல் பாம்புகள் கடந்து போகும். ஆனால் பயம் என்பது தனக்கு இருந்ததில்லை என்று கூறுகிறார் ஆராதனா. இதே மாதிரி இது கூட இன்னொரு மீன் வந்து மாட்டிட்டு இருக்கு. இது வந்து மாட்டி இன்னொரு மீன் வந்து நாங்க ரிலீஸ் பண்ணிக்கிறதுனா இதே மாதிரி தான் ரொம்ப செக்யூரிட்டி இருக்கு மீன். அதே மாதிரி நிறைய பிளாஸ்டிக்ஸும் இருக்கு. நாங்க இதெல்லாம் எடுத்தோம். பாதி வந்து மூட்டை கட்டி அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய எடுத்தோம். நிறைய இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.